அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஸோ இந்த vlog பார்த்திங்கன்னா ஈத் vlog தான். ஸோ ஈத் அன்னைக்கு உள்ளது அண்ட் பிஃபோர் டே உள்ளது தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈதுனால எல்லாருமே மெஹந்தி போடுறது ஒரு ஆஸ் யூஷுவல் திங் தான். ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து மெஹந்தி போட்டிருந்தேன். ஸோ நான் வந்து ப்ராப்பராக மெஹந்தி போட மாட்டேன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பேசிக்காக எனக்கு தெரிஞ்சது தான் போட்டிருந்தேன். பட் எனக்கு ஹென்னாவுமே ரொம்ப வந்து லிக்விடாக இருந்ததுனால எனக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு என் கையில் போட்ட உடனே. அண்ட் ஓரளவுக்கு வந்து நான் ஹென்னாவுமே வந்து போட்டு முடிச்சாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதுக்கப்புறம் நெயில் கோன் இதெல்லாமே வந்து போட்டு என்னோடய ஹென்னாவுமே முடிச்சிட்டேன். இதுதான் என்னோட ஈத் அவுட்ஃபிட். எப்போதுமே ரம்தான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பர்ச்சேசிங் முடிச்சிருவோம். பட் இந்த டைம் வந்து 3rd வீக் ஆஃப் ரம்தான் தான் ஷாப்பிங்கே நாங்கள் போனது. ஸோ எனக்கு அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எதுவும் பிடிக்கல. பட் இது எனக்கு ஓகேவாக தெரிஞ்சதுனால இது ஒரு ட்ரெஸ் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இதுக்கு மேட்சிங்காக இயர்ரிங்ஸ், அதுக்கப்புறம் எப்போதும் ரெகுலராக இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்போதுமே நான் ப்ரீ பிளானடாக எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஈத்காகவுமே நான் வந்து முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தது. ஸோ என்னோட ஐ ஷேடோ, ஃபவுண்டேஷன், காஜல், பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாமே வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன். நான் எகெயின் அண்ட் எகெயின் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற ப்ராடக்ட் வந்து இதுதான். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் ஆகிடுச்சு அண்ட் என்னோட ஸ்கின் டைப்புக்கு நல்லாவே செட்டும் ஆகிடுச்சு. இந்த ஃபுட்வேர் நான் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 300 தான். அந்த ப்ரைஸ்க்கு எனக்கு ஒர்த்தாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபைனலாக நான் வந்து ஈத்க்கு போடுறதுக்கான எல்லா திங்ஸையும் வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே தான் வந்து ஈத். நான் ஒரு ஹேண்டில் ஹென்னா போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அது நல்ல ஸ்டெயின் வந்ததுக்கப்புறம் என்னோடய ரைட் ஹேண்ட்லேயுமே வந்து நான் ஹென்னா போட்டிருந்தேன். ஸோ நான் நார்மல் சிம்பிள் டைப் தான் போட்டிருந்தேன். நான் ரொம்ப ஹெவியாலாம் போடலை. ஸோ மெஹந்தி வந்து நான் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். ஸ்டென்சில் வச்சு ஒரு ஃப்ளாரும் அந்த கையில் கேப்ஸு போட்டிருந்தேன். ஸோ அன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் ஃபாஸ்டிங் இல்லையா? ஸோ அதனால் எல்லாருமே வந்து நோம்பு வச்சுருந்தோம். அண்ட் வந்து கோகோனட் மில்கில் வந்து கடல் பாசி, அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் வந்து கடையிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சுழியான் செஞ்சுருந்தாங்க. ஜாலர் வந்து அம்மா எனக்காக மட்டும் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டேக்கு வந்து செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் எனக்காக வந்து ஒரு 2-3 ஜாலர் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க நோம்பு திறக்கிறதுக்காக. ஸோ எப்போதுமே நான் நோம்பு கஞ்சி ரெகுலராலாம் குடிக்க மாட்டேன். 1 or 2 days தான். பட் இந்த டைம் தான் வந்து கண்டினியூஸாக ஒரு 15 or 10 days மாதிரி நோம்பு கஞ்சி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நோம்பு கஞ்சி தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ 1 or 2 பிளேசஸில் தான் மசாலா போட்டு அந்த எல்லோ கலர் இருக்கிற நோம்பு கஞ்சி வந்து ரெடி பண்ணுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஈத் டேவும் வந்துருச்சு. ஸோ அன்றைக்கி மார்னிங் எல்லாருமே 4 or 4:30 அதுக்குள்ளேயே வந்து எந்திரிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஜரோடைய ப்ரேயருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஈத் ப்ரேயர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 6:30க்குலாம் அரைவ் ஆகியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபஜருக்கு பாங்கெலாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் பிஃபோர் நைட் பார்த்திங்கன்னா எதுவுமே நான் சாப்பிடல. ஸோ மார்னிங்கும் இயர்லியராக எழுந்திரிச்சதுனால எனக்கு கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் பூஸ்ட் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஃபஜர் ப்ரேயருக்கு வந்து போனேன். அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜர் ப்ரேயர்லாம் முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு நம்ம ஈத் ப்ரேயருக்காக தான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஈத் ப்ரேயர் எப்போதும் எங்கே நடக்கும்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட் எண்டில் தான் வந்து நடக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட். நான் ஆல்ரெடி வந்து காட்டியிருப்பேன். நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் சீமாட்டியில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட சேர்த்து நான் அபாயாவுமே ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ பர்பிள் கலரில் அது மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லை டிசைன் இதெல்லாமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸுமே ஓகேவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இந்த அபாயா ஒன்று வாங்கியிருந்தேன். அட் த சேம் டைம் இதே மாதிரி அம்மாவுக்கும் ஒன்று வாங்கியிருந்தோம். பிளாக் ஸ்டோன் இல்லாமல் அதே சேம் பர்பிள் ஸ்டோன்லேயே வந்து அம்மாவுக்கு வந்து ஒன்று வாங்கியிருந்தோம்.
ஸோ இதுதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட்டோட ஃபைனல் லுக். ஸோ இது வந்து ஒரு காக்ரா டைப்லேயும் இருக்கும் அண்ட் பாகிஸ்தானி ட்ரெஸ் டைப்லேயும் இருக்கும். அட் த சேம் டைம் பிளாசோ டைப்லேயுமே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் லைக் பண்ணி எடுத்தது. அண்ட் இதுக்கு ஷாலுமே இதே சேம் கலரில் வரும் அண்ட் லென்த்தாகவுமே இருந்துச்சு ஷால் நல்லா. ஸோ அதனால் ஃபுல் கவரேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயருக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். ப்ரேயருக்கு நான் பெருசாக எதுவும் மேக்கப் அதெல்லாம் போடல. ஏன்னா நம்ம உது எடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து மேக்கப்லாம் போட்டால் சரி வராதுன்னு நார்மலாக என்னோடய ஸ்கின்கான மாய்ஸ்சரைசர் அண்டு காஜல் போட்டுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகியாச்சு. ஹிஜாப் போடுற ஒர்க் தான். ஸோ ஹிஜாப் பார்த்திங்கன்னா என் புர்காக்கு மேட்சிங்காக எடுத்து வச்சுருந்தேன். பட் அம்மாவோட புர்காவுமே இதே கலர் அப்படிங்கிறதுனால ஹிஜாப் வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் என் ட்ரெஸ்ஸுக்கு சிமிலராக இருக்கிற ஹிஜாப் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவுமே நியூ தான். பட் நான் எனக்கு எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் தெரியல. பட் எனக்கு டக்குன்னு இது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு ஓகேவா தெரிஞ்சதுனால டக்குன்னு நான் வந்து இந்த கலர் எடுத்துட்டேன். நானுமே ஃபுல்லாக கிளம்பிட்டு வந்து கீழே போயாச்சு. தொழுக போகணும் இல்லையா, அதுக்காக. எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பணமும் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏன்னா ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கெட் காட்டி பணம் போட சொல்லுவாங்க, அதுக்காக. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நானும் அம்மா ஒரே கலரில் வந்து அபாயா வாங்கியிருந்தோன்னு. ஸோ அது இதுதான். ஸோ எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் ட்வின்னிங் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 இயர்ஸ் இருக்கும் 2 பேரும் ஒரே மாதிரி அபாயா வாங்கி. அம்மா வந்து கலர் போட மாட்டாங்க. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் போட வச்சது. கலர் அபாயா போட்டுக்கலாம், எல்லோரும் போட்டுக்கிறாங்க, காமனாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தொழுகிறதுக்குமே வந்து நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த இடம் தான் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க தொழுகிறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட் வந்து பாய்ஸ்க்கும், பேக் சைடில் வந்து கேர்ள்ஸ்க்கும் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே போயிட்டோம். ஒரு 7 o'clock ப்ரேயர் ஸ்டார்ட்டு. 6:30க்குலாம் எல்லோரும் இருக்கணும்னாங்க. பட் நாங்களே 6:40க்கு தான் போனோம். பட் யாருமே வரல. ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. ஸோ நான் வந்து 2nd or 3rd ரோவில் வந்து நான் ப்ரேயருக்காக உட்காந்துருந்தேன். தராஃபி ப்ரேயராக இருந்தாலும் சரி, ஈத் ப்ரேயராக இருந்தாலும் சரி, நான் எப்போதுமே முசல்லா வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே எவ்வளோ தான் கார்பேட் அண்டு பாயெலாம் வந்து போட்டிருந்தாலும் நம்மளோட முசல்லாவில் தொழுவும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அங்கே டஸ்ட்டாக இருக்குமோ, க்ளீன் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு ரீசனால் நான் எப்போதுமே வந்து முசல்லா வந்து கேரி பண்ணிப்பேன். மெஹந்தியுமே பார்த்திங்கன்னா எனக்கு நேரம் ஆக ஆக தான் ஸ்டெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஈத் ப்ரேயரும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லோரும் நல்லபடியாக. ஸோ நீங்களும் நல்லபடியாக ஈத் ப்ரேயர் வந்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஈத் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஹதீத் தான் வந்து ஒரு 1/2 hour மாதிரி ஹதீத் வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தால் கொடுப்பாங்க. முன்னாடிலாம் வந்து ஜூஸ் கொடுப்பாங்க, என் கையில் சமோசா வடை அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் வந்து டேட்ஸ், அதுக்கப்புறம் நான் சொன்ன பக்கெட்டில் வந்து அமௌண்ட் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு ரோ ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி மாதிரி தான், சிஸ்டர்ஸ் எல்லாருமே உட்காந்து எங்கள் ஃபேமிலியில். ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் நல்லபடியாக தொழுதுட்டு எல்லாேருக்கும் சலாமும் கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வீட்டுக்கு வந்தோம். தொழுது முடிச்சாச்சு. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ அத்தா பார்த்திங்கன்னா வேறு பள்ளியில் தொழுவ போவாங்க. நானும் அம்மாவும் வேறு பள்ளியில் தொழுவ போயிருந்தோம். ஸோ அத்தா வந்தோன்னே அத்தாவுக்குமே சலாம் கொடுத்துட்டு அண்டு வீட்டில் வந்து பெருநாள் அன்னைக்கு வந்து ஆரத்தி காய்ச்சி வைப்பாங்க, ரெடி பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்ரி இயர் எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறக்கா தான் இதை ரெடி பண்ணி வைப்பாங்க. இது ஏன் எதுக்குலாம் எனக்கு தெரியாது. ஸோ வீட்டில் வைப்பாங்க. நானும் பெருசாக அது என்ன எதுக்குலாம் கேட்டுக்கிட்டதில்லை. ஸோ அதில் காசு போட்டு வைக்க சொல்லுவாங்க. நான் காசுமே போட்டு எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுட்டேன். தான் நம்ம ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்ருந்தாலுமே பெருநாள் அன்னைக்கு சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லஞ்சும் சரி ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து ஜாலர், அப்புறம் வந்து வட்டலப்பம், பராசாப்பம், பராட்டா, சமோசா, கடல் பாசி இதெல்லாம் செஞ்சுருந்தோம். ஸோ எங்கள் ஊர் சைடு எப்போதுமே சரி பெருநாள் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, டின்னருக்கும் சரி இதுதான் வந்து ரெகுலராக செய்வோம். அண்ட் முர்த்தபாவும் செய்வோம். முர்த்தபா, கூவ அந்த மாதிரியான ரெசிபீஸுமே வந்து நிறையா இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ எப்போதும் பெருநாள்
நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 டிஷ்ஷஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து ஒரு 8 டிஷ்ஷஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் எப்போதுமே பெருநாள் காலையில் ஜாலர் அண்ட் வட்டலப்பம் மட்டும் தான் சாப்பிடுவேன். வேறு எதுவுமே எனக்கு சாப்பிடணும்னு தோணாது. ஸோ எனக்கு வந்து எப்போதுமே பிடிக்கும். அண்ட் பெருநாள் அன்னைக்கு செய்கிறது வந்து இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜாலர் வட்டலப்பம் அண்ட் கடல் பாசி இதுதான் நான் வந்து வச்சு சாப்பிட்டது. ஸோ சாப்பிட்டுட்டு என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஈத்க்காகவே ப்ராப்பராக ரெடி ஆகினேன். ஸோ இதுக்கு மேட்சிங்காக நான் இயரிங் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தது. ஸோ எப்போதும் என்னோடய சிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அவங்கள நான் ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க என்ன எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் அவங்க இன்லா வீட்டுக்கு போனதுனால நானே தான் செல்ஃபாக ட்ரைபாட் வச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த செப்பல் வந்து ஃபோட்டோ ஷூட்காக தான் எடுத்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஹைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபைனலாக வந்து ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.